அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். பாண்டிமினா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிரட்டு நிலையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏவுகணைகளை விண்ணில் ஏவி அறிவியல் வித்தான அவனில் உலாவந்து இந்திய விஞ்ஞான வளர்ச்சியில் தந்தை எனும் சிறப்பு பெயர் பெற்றதோடு உலக அரங்கில் இந்தியாவை தலை நிமிரச் செய்த தன்னிகரற்ற தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். தென்னிந்தியாவின் மாநிலமான தமிழ்நாட்டில் ஒரு படகுக்கு சொந்தக்காரரும் மரைக்காயருமான ஜெயினுல் ஆப்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் 5வது மகனாய் பிறந்தார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் தமது பள்ளி பருவத்திலேயே செய்தித்தாள் விநியோகிக்கும் பணியாற்றினார். தமது பள்ளி படிப்பை முடித்தவுடன் திருச்சியில் உள்ள தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் பட்டத்தையும், சென்னையில் உள்ள MITயில் விண்வெளி ஆராய்ச்சிக்கான பொறியியல் படிப்பையும் முடித்தார். பின்பு இந்திய இராணுவத்திற்காக சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்து தனது பணியினை தொடர்ந்தார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய நிறுவனத்திலும் பணியாற்றினார். 1980 SLV-3 என்ற ராக்கெட்டை பயன்படுத்தி கோகின் 1 என்ற ஏவுகணையை விண்ணில் ஏவினார். இந்திய கடைக்கோடியிலே பிறந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணையை உருவாக்கியவர். ஆதலால் இவர் ஏவுகணை நாயகர் என்று அனைவராலும் பாராட்ட பெற்றவர். 2002ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் நாள் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். புகழ்பெற்ற விஞ்ஞானி ஓய்வு பெற்ற கலாம் நாடு முழுவதும் பயணம் செய்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் ஊட்டி வளர்த்தார். கனவு காணுங்கள் என்று மாணவர்கள் மத்தியில் புரட்சியை ஏற்படுத்தினார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் நாள் சில்லங்க் நகரில் ஒரு கல்லூரியில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் மத்தியில் மயங்கி விழுந்து தனது இன்னுயிரை நீத்தார். பேக்கரம்பு என்னும் இடத்தில் கலாமின் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னம், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை நமது அரசு வழங்கி சிறப்பித்துள்ளது. கலாம் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, சிறந்த எழுத்தாளர், நல்லதொரு ஆசிரியர், பேச்சாளர் என பல துறைகளிலும் சிறந்து விளங்கியவர். அப்துல் கலாம் பற்றி இன்னும் அறிய தகவல்களை அறிந்து நமது அறிவுக்கு விருந்தளிப்போம். அப்துல் கலாமின் கனவை நினைவாக்குவோம் என இந்தியன் என்ற முறையில் ஒவ்வொருவரும் உறுதியெடுப்போம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். நன்றி.